ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 முதல் 26 டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது, எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி, நவ கிரகங்களில் 7 கிரகங்கள் முன்னோக்கி போகும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும். இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க. இந்த 2 கிரகங்களும் சாயா கிரகங்கள், அதாவது ஷேடோ பிளானட்ஸ், அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது. ஆனால் இந்த கிரகங்களுடைய, அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த இல்யூஷன் தான் ராகு கேது. அந்த ராகு கேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது. ஏன்னா இதை முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது கெடுதல் பண்ணுவாங்க, அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். ராகு கேது உங்களுக்கு கெடுதலை பண்ணும். ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா, அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த 2 கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க. அதே சமயம் அந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய, அதாவது ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ், தனி பலன்கள் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போகிறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா, குருவும் சனியும் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல், ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து சனியோட வீட்டுக்கு போகிறாரு ராகு, புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது. ஸோ இந்த 2 கிரகங்கள், சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய பவரை இந்த ராகு கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான், சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, 2025 மே 19 அன்னிலேருந்து 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 2025 வருஷம் மே 19 அன்னைக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. அதே மாதிரி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல 18 மாதங்கள் பக்கத்தில் இருக்க போகிறாங்க. 2026 டிசம்பர் 6 விடியற்காலை 5:50 வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள், அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு, கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள், இப்போ ராகு இருக்கிறது சதயம், பூரட்டாதி, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இந்த பூரட்டாதி, சதயம், அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவார். அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு ட்ராவல் பண்ணுவார். அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு, சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம். அதே இங்கே சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது இருக்க போகிறது உத்தரம், பூரம் மற்றும் மகம், இந்த 3 நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் மகத்தில் ட்ராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும், பித்ருக்காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 2026 கடைசி காலகட்டத்தில். ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா, கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி, சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த 2 கிரகங்களும் செயல்படுமே தவிர, ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க. அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேட்பாரு. உங்கள் ராசிலேருந்து 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார்கள். நெகட்டிவான இடத்துல இருந்தால் கூட, சப்போஸ் அந்த 3வது இடத்த அதிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். அதே சமயம் அவர்
இருக்கக்கூடாத இடங்கள், இந்த இடத்துல இருந்தால் கஷ்டம்தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் 1, 2, 4, 5, 7, 8, 9, 10 மற்றும் 12 இந்த இடங்களில் இருந்தால், அதாவது இந்த 3, 6, 11 தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பார். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஒரு நல்ல ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு ராகு வராரு, 10ஆம் இடத்திற்கு கேது வராரு. ஸோ மாற்றங்களை தந்து உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு பகவான். ராகு உங்களுக்கு 80% தரப்போகிறாரு, கேது 90% தரப்போகிறார். புதிய வாய்ப்புகள், புதிய பதவி, உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம், வருமானத்தில் அதிகரிப்பு போன்ற நல்ல விஷயங்கள். 2ஆம் வீட்டு அதிபதியான குரு உங்களுக்கு 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட ஒரு புதிய மாற்றம், தெளிவான மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சனி போகிறாரே, குழந்தைகளை பற்றி கவலை இருக்குமான்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருவோட பார்வையில் 2025 அக்டோபருக்கு மேலேயும் 2026 மே மாதத்துக்கு மேலேயும் குரு பார்வையில் சனி இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது. இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகள் படிக்கலை, அவங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த குரு பார்வை வரும்பொழுது அவங்க திடீர் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து திடீர்னு ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்காக இருப்பாங்க. அவங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3ஆவது ரேங்க் கூட இல்லை, 15ஆவது ரேங்க் இல்லை, 20ஆவது ரேங்க், கடைசி ரேங்க் வாங்கிட்டு இருந்த பையன் திடீர்னு பார்த்தா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா எப்படி யாராலையும் நம்ப முடியாதுல்ல. அவங்க டீச்சர்ஸே பேப்பரை திருப்பி பார்ப்பாங்க, இவன் கரெக்டாக தான் எழுதியிருக்கானா, நான் ஏதாவது தப்பாக போட்டிருக்கானா, இல்லை வேறு யார் பேப்பரையாவது இவன் எழுதிட்டானான்ட்டு, வேறு யார் பேப்பரையாவது இவன் பேர் எழுதி போட்டிருக்கானான்ட்டு. எல்லாம் உங்கள் பேப்பர் தான். நீங்கள் தான் சக்ஸஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. சக்ஸஸ் இல்லை, ரெக்கார்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், குடும்ப தலைவிகளாகட்டும் எல்லாருக்குமே அமோக பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல கேது வருதுனால உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் அறிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருப்பீங்க, உங்களை கொண்டு போயிட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போட்டால் எப்படி இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம், அதாவது 2025-26 டிசம்பர் வரைக்கும் அமோகமான பலன்களை ராகு கேது உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதுவும் குறிப்பாக 2ஆம் இடத்திற்கு 2027 தான் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரும். ஆனால் 2ஆம் இடத்திற்கு 2025-26 குரு பார்வை இருக்கும் பொழுது அனாவசியமான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுடைய நட்புகளை இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக. சில நல்ல நண்பர்களை இழப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகு உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கும் போது நல்ல அட்வைஸன் நமக்கு தேவை. அந்த நபர்களை உங்களுடன் நெருக்கத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. இடைத்துரைப்பான் தோழன் அப்படிங்கிற நல்ல பழமொழியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நண்பன் இருந்தான்னா உங்களுக்கு யானை பலம். அந்த நண்பர்களை உறவிலிருந்து விலக்காமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஏன்னா ராகு உங்களுக்கு சில தேவையற்ற நபர்களின் சந்திப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் மனசில் பாய்சனை ஏற்றாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்? ஏன்னா ஆல்ரெடி அவர் 80% ஆகவும் கேது 90% கொடுத்துட்ருக்காரு. எங்களுக்கு ஏதாவது கெடுதல் இருக்குமான்னு கேட்டால் கெடுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல அறிவுரை வழங்குறதுக்கு ஹைகிரீவரை வழிபடுங்க. ஆஞ்சநேயரையும் குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகளும் சங்கடங்களற்ற வாழ்க்கையும் அமைந்து சந்தோஷம் ஏற்படும். ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள், உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும், சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது, குரு பயிற்சி எப்படி இருக்குது, அடுத்த 2 வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம். அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு. இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.